சில தினங்களுக்கு முன் தமிழ்நாடு வருகை தந்த பிரதமர் மோடி திமுக இலகணி பொறுப்பாளர் ஜாஃபர் சாதிக் ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தியது குறித்து பிரதமர் மோடி பேசியது பெரும் பேசுபொருளாகி இருந்த நிலையில் இதுகுறித்து தனியார் ஊடகம் நடத்திய விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பத்திரிகையாளர் மணி போதைப்பொருள் கடத்தலை திமுக அரசு வேடிக்கை பார்ப்பது மட்டுமில்லாமல் போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கு திமுக இலகணி பொறுப்பு வழங்கப்பட்டது கேலிக்கூத்தான செயல் என விமர்சித்து பேசியிருந்தார். மேலும் அந்த நேர்காணலில் பத்திரிகையாளர் மணியை பேசவிடாமல் திமுக வழக்கறிஞர் சரவணன் இடையூறு செய்த நிகழ்வானதும் அரங்கேறியுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்த சவுக்கு சங்கர், திமுகவை பற்றி யாராவது வாய் திறந்தாலே ரேபிஸ் வைரஸ் பாதிக்கப்பட்ட நாய் மாதிரி கடிச்சு வைப்பதாக திமுக சரவணனை பங்கமாய் கலாய்த்துள்ளார். மேலும் திமுக ஆட்சிக்கு வருவதற்காக கடந்த 10 ஆண்டுகளாக முட்டு கொடுத்து பேசிய பத்திரிகையாளர் மணிக்கே இந்த நிலையா என்றும் திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசியதற்கு இந்த அசிங்கம் தேவைதான் என நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். மேலும் பத்திரிகையாளர் மணியை பேசவிடாமல் இடையூறு செய்யும் திமுக சரவணனை கண்டிக்க வேண்டிய நெறியாளர் கார்த்திகேயன் பேரளவில் மட்டுமே கண்டிப்பது போல் நாடகமாடி வருவதாகவும், முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் இந்த அளவு வேதனை அனுபவிக்க காரணம் திமுக ஆட்சியில் நடக்கும் தவறுகளை சுட்டிக்காட்டாமல் முதல்வர் ஸ்டாலினுக்கு சாமரம் வீசும் இதுபோன்ற கொத்தடிமை பத்திரிகையாளர்கள் தான் என அரசியல் ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.